ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அவல் ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கப்பு வெல்லம் சேர்க்குறேங்க. எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அவல் ரெசிபி ஏன் புள்ளியாரே செஞ்சேன்னா, கண்டிப்பாக வளைகாப்பு செய்கிற வீட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அவல் புள்ளியார் கண்டிப்பாக வச்சு படைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுதுங்க. இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைஞ்ச வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் இது மாதிரி வடிகட்டும் போது நம்ம சுத்தமாக நம்ம எடுத்துக்கலாங்க. வடிகட்டின வெல்லத்தை நம்ம திருப்பியும் வானலில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அவல் பிள்ளையார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாணி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அவல் பிள்ளையாருக்கு எல்லாமே செய்வாங்க. வளைகாப்பு செய்கிற வீட்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு ரெசிபியாக போடுறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. நல்லா வெல்லம் நல்லா பாகு கலர் மாறுது பாருங்கள். இல்லை இந்த கலர் வரும்போது நம்ம பாகு பதம் பார்க்கலாங்க. ஒரு தண்ணி கப்பில் வச்சுக்கின்னு அதில் கொஞ்சமாக ஊற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகு பதம் தெரிஞ்சிடும். நல்லா திரட்டி எடுக்கிறது கையில் நல்லா வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பாகு வரணும். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேங்க. கூடவே கருப்பு எள்ளு சேர்க்குறேங்க. ஒரு 50 கிராம் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். கூடவே 50 கிராம் பொட்டுக்கடலை. இல்லை தேங்காய் கூட நீங்கள் காஞ்ச தேங்காய் இருந்தால் கூட சேர்க்கலாங்க. அவல் பார்த்திங்கன்னா நான் வெல்லம் எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் 1.5 கப்பு அவல் சேர்க்க போகிறேங்க. இப்போ நான் 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா வெள்ளைப்பாகில் கலந்து விடுங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்த இல்லைங்களா, நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லது தான் உடம்புக்கு. நல்லா அந்த வெள்ளைப்பாகில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ மீதி இருக்கிற 1/2 கப்பு அவளையும் சேர்த்துடலாங்க. இப்போ நான் கார அவலில் செய்கிறேன். சிகப்பு அவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் நான் செய்கிறேன். நீங்கள் வெள்ளை அவலில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க இதே ரெசிப்பியை. இது வளைகாப்புக்கு தான் செய்யணுன்றது இல்லை, குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெல்லம் சேர்த்து எந்த பொருள் செஞ்சு கொடுத்தாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ இதில் எள்ளு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ புள்ளியார் ஷேப்பில் கொண்டு வரதுக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் கோன் மாதிரி செஞ்சுக்கணுங்க. இப்போ பேப்பரை டைட்டாக நல்லா கையில் பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அவளை அது உள்ளார ஸ்டஃப் பண்ணணும். ஃபுல்லாக அந்த கோன் வரைக்கும் போகிற அளவுக்கு நம்ம அவல் போட்டு நல்லா டைட் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு புள்ளியார் ஷேப்பில் அழகாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் நல்லா கையால் இல்லைனா ஒரு ஸ்பூனால் கிடிச்சி விடுங்க. லைட்டாக சூடு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த கோன் ஷேப்பில் கரெக்டாக வந்துடும் நமக்கு. ரொம்ப ஈஸிங்க. பேப்பரில் நீங்கள் கோன் செஞ்சிட்டிங்கன்னா புள்ளியார் செய்கிறது ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அழகாக உடையாமல் வரும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையால் நீங்கள் அழுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க. பேப்பர் லைட்டாக மூடிட்டு அடிப்பக்கம் திருப்பிக்க வேண்டியதாங்க. இது செட் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து தரேங்க. சூட்லேயே திறந்தீங்கன்னா உடச்சிக்கும். இப்போ நான் 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பேப்பரை எடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக எடுங்க. அப்போ தான் உடையாமல் உங்களுக்கு புள்ளியார் ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, அழகாக வந்துடுது பாருங்கள். சூப்பரான அவல் பிள்ளையார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே பூந்தி புள்ளியாரும் செஞ்சுக்க வேண்டியது தாங்க. பூந்தி புள்ளியாரை செஞ்சுட்டு இதே மாதிரி நீங்கள் கோனில் போட்டு வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.